நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய மகா கிருபை. கிருபையினாலே ரட்சித்தவர், நீதிமானாக நம்மை மாற்றினவர், கிறிஸ்துவோடு கூட உயிர்த்தெழச் செய்த உன்னங்களிலே அமர செய்தார். அவரை நோக்கி ஒரு பாடலை பாடி இந்த செய்தியை நாம் ஆரம்பிப்போம். நிர்மூலமாகாதிருப்பது உந்தன் கிருபை, முடிவே இல்லாதது உந்தன் மனதுருக்கம். நான் நிர்மூலமாகாதிருப்பது உந்தன் கிருபை, முடிவே இல்லாதது உந்தன் மனதுருக்கம். கிருபை கிருபை மாறாத கிருபை, கிருபை கிருபை மாறாத கிருபை. கிருபையினாலே ரட்சித்தீரே, நீதிமானாக மாற்றினீரே. கிருபையினாலே ரட்சித்தீரே, நீதிமானாக மாற்றினீரே. உயிர்த்தெழச் செய்தீர், கிறிஸ்துவோடு கூட உன்னதங்களிலே அமரச் செய்தீர். உயிர்த்தெழச் செய்தீர், கிறிஸ்துவோடு கூட உன்னதங்களிலே அமரச் செய்தீர். கிருபை கிருபை மாறாத கிருபை, கிருபை கிருபை மாறாத கிருபை. கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக சொந்த பிள்ளையாய் முன்குறித்தீரே. கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக சொந்த பிள்ளையாய் முன்குறித்தீரே. பரிசுத்த இரத்தத்தால் மீட்பளித்தீரே, பாவம் அனைத்தையும் மன்னித்தீரே. பரிசுத்த இரத்தத்தால் மீட்பளித்தீரே, பாவம் அனைத்தையும் மன்னித்தீரே. கிருபை கிருபை மாறாத கிருபை, கிருபை கிருபை மாறாத கிருபை. ஜீவனை பார்க்கிலும் மேலானது உந்தன் கிருபை, மேலானது. ஜீவனை பார்க்கிலும்
மேலானது, உந்தன் கிருபை மேலானது. அழிவில்லா ஆய்ப்புடன் அன்பு கூர்ந்தேன், ஆர்வமாயின்னும் அன்பு கூர்வேன். அழிவில்லா அன்புடன் அன்பு கூர்ந்தேன், ஆர்வமாயின்றும் அன்பு கூர்வேன். கிருபை கிருபை மாறாத கிருபை, கிருபை கிருபை மாறாத கிருபை. இயேசுவை அறிகிற அறிவினாலே அமைதியும் கிருபையும் பெருகிடுதே. இயேசுவை அறிகிற அறிவினாலே அமைதியும் கிருபையும் பெருகிடுதே. நம்பிக்கை வளர்ந்தால் கிருபை வளரும், நன்மையும் பெருகும் நாளும் பொழுதும். நம்பிக்கை வளர்ந்தால் கிருபை வளரும், நன்மையும் பெருகும் நாளும் பொழுதும். கிருபை கிருபை மாறாத கிருபை, கிருபை கிருபை மாறாத கிருபை. நிர்மூலமாகாதிருப்பது உந்தன் கிருபை, முடிவே இல்லாதது உந்தன் மனதுருக்கம். நான் நிர்மூலமாகாதிருப்பது உந்தன் கிருபை, முடிவே இல்லாதது உந்தன் மனதுருக்கம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் எனக்கு கொடுத்த தலைப்பு, நாம் நீதிமான்களாக வாழ்வது எப்படி, சட்டமா அல்லது கிருபையா, இது நம்மை நீதிமானாக்குகிறது. இது சம்பந்தமாக நான் கொடுக்க போகிற செய்தி பவுல் அப்போஸ்தலன் கலாத்திய மக்களுக்கு எழுதின நிருபத்திலிருந்து எடுக்கப்பட்ட செய்தி. அந்த காலத்தில் பவுல் அப்போஸ்தலன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கலாத்திய மக்களுக்கு அவன் கிறிஸ்துவை பற்றிய செய்தியை, ஊழியத்தை அவர்கள் மத்தியிலே கொடுத்தார். இந்த கலாத்தியா என்பது ரோம பேரரசின் ஒரு தெற்கு பகுதி. அங்கே யூதர்கள் மட்டுமல்ல, கலாத்தியர்களும் ரோமர்களும் கிரேக்கர்களும் பிற யூத மதத்தாரும் கலந்து வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பகுதி. அந்த மக்களுக்கு கிறிஸ்துவை போதித்த பின்பு அவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் நாள் செல்ல செல்ல அவர்கள் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து நியாயப்பிரமாண சட்டத்திட்டங்களுக்கு அடிமைப்பட்டு போனார்கள். காரணம் யூதர்களுடைய நிர்பந்தம். யூதர்கள் சட்ட திட்டங்களை ஏற்றுக்கொண்டவர்கள், நியாயப்பிரமாண சட்டத்திட்டத்தில் ஊறிப்போனவர்கள். அவர்கள் நியாயப்பிரமாண சட்டத்திட்டத்தின்படி வாழ்ந்தால்தான் நாம் பரலோகம் செல்ல முடியும் என்று அழுத்தமாக
இவர்களுக்கு சொல்லி வந்தவர்கள். இவர்களை எனவே யூத மதத்தின் கலாச்சாரத்திற்கு பழக்க வழக்கத்திற்கு கட்டாயப்படுத்தினார்கள், நிர்பந்தம் பண்ணினார்கள், விருத்த சேதனம் பண்ண அவர்களை நிர்பந்தித்தார்கள். ஆரம்பத்தில் உறுதியாக இருந்த கலாத்தியர்கள் நாள் போக போக அவருடைய நிர்பந்தத்திற்கு அடிமையாகி இந்த சட்டத்திட்டங்களுக்கு அடிமையாகி விட்டார்கள். அதனால்தான் பவுல் அப்போஸ்தலன் இந்த கலாத்தியர்களை பார்த்து மிகவும் மன வருத்தத்தோடு துக்கத்தோடு அவர்களுக்கு எழுதின கடிதத்தில் எழுதுகிறார். கலாத்தியர் 5வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்களே. முதல் வசனம், ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலேயே நிலை கொண்டிருங்கள். பாருங்க, எவ்வளவு அழுத்தமாக அவனுக்கு ஆலோசனை சொல்றார், மிக வருத்தத்தோடு. நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீர்கள், உங்களுக்கு சுயாதீனம் கிடைத்து விட்டது, பின்பியே நீங்கள் அடிமைத்தனத்துக்கு போகிறீர்கள். நியாயப்பிரமாண சட்டத்திட்டம் என்ன, அது ஒன்றுமில்லை என்பதை குறித்து ஆழமாக பேசுகிறார். ஏனென்று சொன்னால் யூதர்கள் நம்பினார்கள், ஒரு நியாயப்பிரமாண சட்டங்களுக்கு முன்னுரிமை கொடுத்தார்கள். ஒருவன் நீதிமானாக வாழ வேண்டும் என்றால் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கடைபிடிக்க வேண்டும், அப்பொழுதுதான் பரலோகத்தை நாம் அடைய முடியும், பரலோக அரசை அடைய முடியும் என்று நம்பி வாழ்ந்தார்கள். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட கலாத்தியர்களையும் அந்த கிறிஸ்துவ மதத்தினராக வாழ வேண்டும் என்றால் முதலாவது நீங்கள் யூதராக மாற வேண்டும். யூத கலாச்சாரத்திற்கு பழக்க வழக்கங்களுக்கு நீங்கள் அதை பின்பற்றி அதன் பின்புதான் நீங்கள் கிறிஸ்துவராக வாழ முடியும் என்று நிர்பந்தித்தார்கள். நாம் வேதாகமத்தில் படிப்பது என்ன? பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவாதி தேவன் மோசையோடு ஒரு உடன்படிக்கை பண்ணினார், பழைய உடன்படிக்கை. உபாகமம் 26:18 வாசித்து பாருங்கள். சட்டத்திட்டங்களை அவருக்கு கொடுத்தார். நீ என்னுடைய கட்டளைகளை எல்லாம் கை கொண்டால் எனக்கு சொந்த ஜனமாயிருப்பாய், உன்னை எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்வேன், நீ உன் தேவனாகிய கர்த்தராகிய எனக்கு பரிசுத்த ஜனமாயிருப்பாய். ஒரு கண்டிஷன் போடுறாரு தேவன் பழைய காலத்தில். 27:26 இன்னும் ஆழமாக சொல்கிறார், இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளை எல்லாம் கை கொண்டு நடவாதவன் சாபிக்கப்பட்டவன். பழைய ஏற்பாட்டு காலத்தின்படி நியாயப்பிரமாண சட்டத்திட்டத்தை கை கொள்ளாதவன் சாபிக்கப்பட்டவன் என்று தேவன் அவர்களுக்கு சொல்லுகிறார். இதை நம்பி வாழ்ந்தார்கள், கடைப்பிடித்து வாழ்ந்தார்கள். ஆனால் அவர்களால் முடியவில்லை, பாவம். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து வந்த பிறகு அவர் ஒரு புதிய உடன்படிக்கை உண்டு பண்ணுகிறார் மக்களோடு, நியூ கவர்னன்ட். எபிரேயர் 8வது அதிகாரம் 10வது வசனத்தில் தெளிவாக வாசிக்கிறோம், என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் எழுதுவேன், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். 8:12 எபிரேயர், நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாதிருப்பேன் என்று சொல்லுகிறார். ஏன்னா நியாயப்பிரமாண சட்டத்திட்டங்களை கடைப்பிடிக்காமல் பாவத்தில் விழுந்து போன ஜனங்கள் மீட்பு தெரியாமல் விடை தெரியாமல் இருந்த காலத்தில் இயேசு கிறிஸ்து வந்தார். அவர் சிலுவையில் மரித்தவர்களுக்கு மீட்பை கொடுத்தார். எனவே இயேசு கிறிஸ்து ஒரு புதிய உடன்படிக்கை நம்மோடு பண்ணியிருக்கிறார். நம்முடைய பாவங்களை அவர் மன்னிக்கிறவர், அவருடைய பிரமாணங்களும் இருதயத்தில் எழுதியிருக்கிறவர், நம்மை சொந்த ஜனமாக ஏற்றுக்கொண்டவர். அதனால்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும் பொழுது சொன்னார், மத்தேயு 11:28 வாசித்து பாருங்கள், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும், என் நுகம் மெதுவாயும் லகுவாயும் இருக்கிறது என்று சொல்றார். வருத்தப்பட்டு எந்த பாரத்தை சுமந்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள்? வருத்தப்பட்டு நியாயப்பிரமாண சட்டத்திட்டமை பாரமாக ஏற்றுக்கொண்டு அவர்கள் சுமந்து கொண்டு வாழ்க்கையை நடந்து கொண்டிருந்தார்கள். அதை நிறைவேற்ற முடியவில்லை. மிகப்பெரிய பாரம், மிகப்பெரிய சுமை அவர்கள் மேல் விழுந்தது. அந்த சுமையை சுமந்து கொண்டு நீங்கள் வருத்தத்தோடு வாழ்கிறீர்களே, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு பிரமாணத்தை தருகிறேன். அது என்ன பிரமாணம்? என் நுகம் எளிதானது, லகுவானது. அது அன்பின் பிரமாணம். அன்பின் பிரமாணத்தை உங்கள் இருதயத்தில் எழுதுகிறேன். நீ உன்னை நேசிப்பது போல் பிறனையும் நேசி, சகோதரனையும் நேசி. இதுதான் அவர் கொடுத்த ஒரு அன்பின் பிரமாணம்.
இந்த பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் வந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்லுகிறார். இந்த பவுல் சுவிசேஷம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் கலாத்தியர் 5:1 5:13 படி நான் வாசித்தோம் அல்லவா, சகோதரரே நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள், யூ ஆர் கால்டு ஃபார் ஃப்ரீடம். இந்த சுயாதீனத்தை மாமிசத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினால் ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். யூ ஆர் கால்டு டு சர்வ் அதர்ஸ் பை லவ் தட் ஜீசஸ் ஷோட் டு அஸ். அதுதான் அவருடைய பிரமாணம், கட்டளை. இந்த கட்டளை ஏற்றுக்கொண்டு நாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி போனோம் என்று சொன்னால் நிச்சயமாக நமக்கு மீட்பு உண்டு. கலாத்தியர் 1:11-12 இந்த சுவிசேஷத்தை அவர் மனிதனுடைய யோசனையின்படி சொல்லவில்லை. அதை எழுதியிருக்கிறார், அவரே எழுதியிருக்கிறார். நான் ஒரு மனிதனிடத்தில் கற்றதில்லை இந்த சுவிசேஷத்தை. சுவிசேஷம் என்பது எல்லாருக்கும் பொதுவானது. ஏதோ ஒரு குறிப்பிட்ட மதத்தினருக்கு, கிறிஸ்துவ மதத்தினருக்கு மட்டும் அல்லது யூத மதத்திற்கு மட்டும் அல்ல, உலகத்தில் உள்ள எல்லா ஜாதியாருக்கும், எல்லா மதத்தவருக்கும், எல்லா இனத்தவருக்கும் பொதுவானது கிறிஸ்துவின் சுவிசேஷம், கிறிஸ்துவின் நற்செய்தி. ரட்சிப்பு அல்லது மீட்பு என்பது நியாயப்பிரமாணங்களை கடைபிடித்து வருவதனால் அல்ல, மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய கிருபையினால் கிடைப்பது. அது இலவசமாக கிடைப்பது. இதை அவர் தனிப்பட்ட வாழ்க்கையில் அனுபவித்த காரணத்தினால்தான் இதை குறித்து கலாத்தியர்களுக்கு அவர் போதிக்கிறார். இந்த ஊழியத்தை அவர் செய்கிறார். புறஜாதியார்களும் கிறிஸ்துவுக்குள் வரலாம், அனைவரும் சுயாதீனராக மாறலாம், எதற்கும் அடிமை இல்லை, எந்த சட்ட திட்டங்களுக்கும் அடிமை இல்லை என்பதை சுட்டி காட்டுகிறார். ஆனால் பவுலின் இந்த சுவிசேஷத்தை அந்த கலாத்தியாவில் உள்ள யூதர்கள் சிலர், யூத மதத்திலே ஊறி போனவர்கள் சிலர் எதிர்த்தார்கள். எப்படி இதை நீங்கள் சொல்லலாம், கண்டிப்பாக விருத்த சேதனம் பண்ண வேண்டும் என்று சொன்னார். ஆனால் பவுல் அப்போஸ்தலன் சொன்னார், விருத்த சேதனம் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரணம். கிறிஸ்துக்குள் வந்துவிட்டால் நாம் புது மனிதனாக மாறிவிடுகிறோம். ஏனென்றால் கிறிஸ்து, அந்த கலாத்திய மக்கள் இப்படிப்பட்ட மாறான சுவிசேஷத்திற்கு அடிமைப்பட்டு போக ஆரம்பித்த உடனே இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகி நியாயப்பிரமாண சட்டத்திட்டங்களுக்கு அடிமையாக போக ஆரம்பித்தார்கள். அதனால்தான் அவர் சொல்றார், ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவரப் போகிறீர்களா என்று எச்சரிக்கிறார். ஆவியினால் ஆரம்பம் பண்ணாங்க, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க, ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் அடிமை நியாயப்பிரமாண சட்டத்திற்கு அடிமையாக போய் கிறிஸ்துவை மறந்து விட்டார்கள். அதனால்தான் இந்த கலாத்திய நிருபமே அதுதான். அவர் ரொம்ப கண்டிப்பாக மன பாரத்தோடு இதை எழுதுகிறார் கலாத்திய மக்களுக்கு. எப்படியெல்லாம் நாம் ஊழியம் செய்தோம், எப்படியெல்லாம் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், இன்று எப்படி மாறி போய்விட்டார்கள், இந்த கவலையோடு எழுதுகிறார். அதனாலே நியாயப்பிரமாணம் தேவனுடைய வாக்குத்தத்தமும் ஒன்றா இல்லை. நியாயப்பிரமாணம் என்பது தேவன் சீனாய் மலையிலே மோசேயை செய்து கொண்ட உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கை. அது ரெண்டு கூறுகளை உண்டு, ஒரு பாசிட்டிவ் சைடு உண்டு, நெகட்டிவ் சைடு உண்டு. பாசிட்டிவ் சைடு என்னன்னா, பாவம் என்றால் என்ன என்பதை நமக்கு உணர்த்தி காட்டுகிறது, தேவனுடைய விருப்பம் எப்படி வாழ வேண்டும் என்பதை நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஆனால் நெகட்டிவ் சைடு, பாவம் என்றால் என்ன என்பதை உணர்த்தி காட்டுவது, அதை நிறைவேற்றி நீதிமானாக வாழ்வது கடினம் என்பதை நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. எனவே இந்த நியாயப்பிரமாண சட்டம் ரெண்டு சைடு இருக்குது. அது பாவம்னா என்னங்கிறது நமக்கு உணர்த்துது, அதை நம்ம அந்த அந்த பாவங்களை நம்ம செய்யக்கூடாது என்று உணர்த்துகிறது. ஆனால் அதை செய்யாமல் இருந்து அதை முழுமையாக கடைப்பிடித்து நாம் இயேசு கிறிஸ்துவின் ஒரு விருப்பத்தை நிறைவேற்ற முடியுமா அல்லது பரலோக அரசை அடைய முடியுமா என்பது கேள்விக்குரியது. ஆனால் தேவன் ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தத்தை பாருங்கள். நியாயப்பிரமாண உடன்படிக்கை ஏற்படுத்துவதற்கு சுமார் 430 ஆண்டுகளுக்கு முன்பே தேவன் ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை பண்ணினார். ஆபிரகாம் அவன் குழந்தை இல்லை, 75 வயசு ஆயிட்டு. 75 வயசில் அவர்கிட்ட போய் சொல்கிறாரு, உனக்கு ஒரு சந்ததியை உருவாக்குவேன், அது கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். உன் சந்ததி உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று உடன்படிக்கை பண்ணுகிறார். அவன் நம்புவானா? 75 வயசு ஆச்சு, சாராளுக்கு என்ன வயசு, இனிமேல் எப்படி பிள்ளை பெற முடியும்? ஆனால் உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும், உனக்குள் ஒரு சந்ததி ஆசீர்வதிக்கப்படும், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் கடற்கரை மணலை போல என்று நம்பினான், விசுவாசித்தான். அந்த விசுவாசமே நம்மை மீட்டது. அந்த ஆபிரகாமின் சந்ததி மூலமாக இயேசு கிறிஸ்து பிறந்து நமக்கு மீட்பை அளித்தார்.
இதுதான் தேவனுடைய வாக்குத்தத்தத்தினுடைய ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆபிரகாமின் சந்ததிக்குள் இயேசு கிறிஸ்து பிறந்த பூமியில் உள்ள சகல ஜனங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக மீட்பை அளித்தார். இந்த வாக்குத்தத்தம் என்ன சொல்லுகிறது? விசுவாசமே மீட்புக்கு வழி. Faith is the only way to be saved என்பதை நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. நியாயப்பிரமாணம் விசுவாசத்திற்குரியது அல்ல. நியாயப்பிரமாணத்தை நம்பினா போதுமா? அது விசுவாசத்திற்குரியது அல்ல. அது கடைப்பிடித்து வாழ வேண்டியது, கிரியைகளில் காட்ட வேண்டியது. அதனால்தான் உபாகம் 27:26 அதை கடைப்பிடித்து வாழாதவன் சபிக்கப்பட்டவன் என்று தேவன் சொல்லுகிறார். ஆனால் கலாத்தியர் 3:13 படி நமக்கு ஒரு கேரண்டி ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். மரத்தில் தூக்கப்பட்ட இவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக்கொண்டார். ரோமர் 8:3 அதையா சொல்கிறது. மாமிசத்தினாலே பலவீனமாயிருந்த நம்மை நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனால் பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். இந்த மாம்சம் தானே பாவம் செய்து, அந்த மாம்சத்திலேயே அந்த பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து விட்டார் கிறிஸ்து. இதுதான் அவருடைய கிருபை, ரட்சிப்பு. அதை நம்ம ஏசாயால வாசிக்கிறோம். 53வது அதிகாரம் 4வது வசனம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நம்முடைய மீறுதல்களில் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களில் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் விழுந்தது. எல்லாம் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார். அதன்படி அவர் இங்கே வந்து நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து நமக்கு மீட்பை அளித்து கொடுத்துருக்கார், மன்னிப்பை வாங்கி கொடுத்துருக்கிறார். நியாயப்பிரமாணம் நம்மை சுதந்திரவாளியாக்காது. நியாயப்பிரமாணம் நம்மை அடிமைக்குள்ளாக்கும். சுதந்திரவாளியாக இருக்க முடியாது. ஆனால் தேவன் ஆபிரகாமுக்கு கொடுக்க வாக்குத்தத்தம் ஒரு சுதந்திரவாளியை உருவாக்கியது, இயேசு கிறிஸ்துவை உருவாக்கியது. நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? அப்போ எதுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு? அதன் நோக்கம் என்ன? நியாயப்பிரமாணம் ஜீவனை கொடுக்குமா? நோ. நம்மை பாவத்தின் விடுதலை செய்யுமா? நோ. அப்படியானால் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? கலாத்தியர் 3:19 அதுக்கு விடை கொடுத்திருக்கிறார். பவுல் அப்போஸ்தலன் எழுதியிருக்கிறார். வாக்கு தத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும் அது அக்கிரமங்களினால் கூட்டப்பட்டு தேவ தூதனை கொண்டு மத்தியஸ்தன் கையிலே கட்டளையிடப்பட்டது. மத்தியஸ்தன் ஒருவன் அல்ல, தேவனே ஒருவர். அந்த காலத்தில் நியாயப்பிரமாண சட்டத்தை எடுத்து கொடுத்துட்டார். அவங்க கடைப்பிடிக்கணும்னு சொன்னார், வாஸ்தவம் தான். ஆனால் அவங்க எதையெல்லாம் கடைப்பிடிக்காங்க, எதிலெல்லாம் தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு நியாயாதிபதி நிறைய பேர் இருந்தாங்க. ஒவ்வொரு பீரியடிலும் நியாயாதிபதிகள் வருவாங்க. அவங்க இந்த பாவத்தின் தண்டனையை, அதுக்குரிய தண்டனைகளை வாங்கி கொடுப்பாங்க. ஆனால் மத்தியஸ்தர் நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் தேவன் ஒரு மத்தியஸ்தராக இருந்து கிறிஸ்துவை நமக்கு அனுப்பினார். அவர் தான் இயேசு கிறிஸ்து. அப்படியானால் தேவன் நியாயப்பிரமாணம் தேவனுடைய வாக்கு தத்தங்களுக்கு விரோதமானதா? கலாத்தியர் 3:21 அதுக்கு விடை சொல்லுகிறது. உயிரை கொடுக்கத்தக்கதாக, அதாவது ஜீவனை கொடுக்கத்தக்கதாக நியாயப்பிரமாணம் அருளப்பட்டிருந்ததாயானால் நீதியானது நியாயப்பிரமாணத்தினால் உண்டாயிருக்கும். அதில் லைஃப் கிடையாது. நியாயப்பிரமாண சட்டத்தினால ஜீவன் கிடைக்காது. அது ஒரு நல்லது தீமையது, கெட்டது நன்மை தீமைகளை அறிந்து அதன்படி வாழ்வது, அவ்வளோதான். அதில் லைஃப் கிடையாது. அப்படி லைஃப் கொடுக்குறா இருந்தால் இவர் எதுக்கு 2வது உடன்படிக்கை இவர் கொண்டு வரார்? இயேசு கிறிஸ்து 1ஆம் உடன்படிக்கை தவறானது என்றதுனால தானே 2வது உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறார். அதாவது அதை உதாரணமாக சொல்லணும்னா பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறாரு, நம்ம சிறு பிள்ளைகளாக இருந்த போது, அதாவது தேவனை அறியாத காலங்களில் இவ்வுலகத்தின் மத வழிபாடுகளுக்கும் சட்டத்திட்டங்களுக்கும் நியாயப்பிரமாணத்திற்கும் அடிமைகளாக இருந்தோம். ஆனால் காலம் நிறைவேறின போது இயேசு கிறிஸ்து பிறந்த பிறகு அப்பா பிதாவே என்று குறிப்பிடத்தக்கதாக ஆவியை நம் இருதயங்களில் பெற்ற பிறகு, தேவனுடைய புத்திரராக மாறிய பிறகு அடிமையாயிராமல் புத்திரனாக, சுயாதீனனாக, சுதந்திரவாளியாக கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரராய் இருக்கிறோம். இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினால் நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்தில் வழிநடத்துகிற உபாத்தியாய் இருந்தது. விசுவாசம் வந்த பின்பு நாம் நியாயப்பிரமாணத்திற்கு அடிமைகள் அல்ல. கிறிஸ்து வர்ற வரைக்கும் தான் அந்த நியாயப்பிரமாணத்திற்கு அடிமைகள் அவள். கிறிஸ்து வந்த பின்பு நாம் நியாயப்பிரமாணத்திற்கு அடிமைகள் அல்ல, கிறிஸ்துவுக்கு அடிமைகள். கிறிஸ்து நம்மை ரட்சிப்பார்,
கிறிஸ்து நம்மை மீட்பார். நியாயப்பிரமாண அளவு முழுவதையும் நம் நிறைவேற்றும்படி அவர் செய்வார். அதுதான் கிறிஸ்துவுடைய மகிமை, மேன்மை, அவருடைய கிருபை. இப்போ அதை ஒரு உதாரணமாக சொல்கிறார் அந்த இதில் கலாத்தியர் நிருபத்தில். ஆகாரும் சாராளும் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 54:1 பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்திரு, கர்ப்ப வேதனைப்படாதவளே களிப்பாய் எழும்பி ஆர்ப்பரி, புருஷனுள்ளவளை பார்க்கலாம் அநாத ஸ்திரீக்கு அதிக பிள்ளைகள் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிள்ளை பெறாத மலடி எப்படி மகிழ்ந்து களி கூற முடியும்? அதனுடைய ஆழமான ஞான அர்த்தம் அங்கே அடங்கி இருக்கிறது. அது நீங்கள் வாசித்து பார்த்தா நிறைய சமயங்களில் எனக்கே புரியாமல் இருந்தது. இது என்ன இப்படி பிள்ளை பெறாத மழை எப்படி மகிழ்ந்து களி கூற முடியும்? ஆர்ப்பரி கற்பழிங்கிறாரு. அதுதான் அதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால், பிள்ளை பெறாத மலடி ஆகார், அடிமையானவள். கர்ப்ப வேதனைப்படாதவள் சாராள், அவள் சுயாதீனமானவள். இப்போ இஸ்மவேல் அடிமையானவளத்தில் மாம்சத்தின்படி பிறந்தான். ஈசாக்கு சுயாதீன சாராளுக்கு வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தான். இந்த வாக்குத்தத்தத்தின்படி பிறந்த ஈசாக்கு மூலமாக தான் இயேசுவின் சந்ததி உருவாச்சு. இந்த ஆகார் இப்பொழுதுள்ள எருசலேம், அதாவது சீனாய் மலையில் உள்ள எருசலேம் நியாயப்பிரமாணத்துக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறது. இன்னைக்கு யூதர்கள் எதுக்கு தான் அடிமையாக இருக்காங்க. சாராள் வாக்குத்தத்தின்படி இயேசு கிறிஸ்துவின் சந்ததியை புத்திரர்களாக பெற்றனர். அநேக பிள்ளைகளை பெற்றார். அநேக ஜாதிகள் ஆசீர்வதிக்கப்பட்டது இது மூலமாக. அதனால தான் நீ பிள்ளை பெறாலும் பரவாயில்ல, பிள்ளை பெறாத மறுபடியே நீ ஆர்ப்பரி கம்பீரு, நீ அநேக பிள்ளைகளை பெறுவாய் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. இது ஒரு தத்துவம், கிறிஸ்துவ தத்துவம். அடிமையாக இராத, நீ கிறிஸ்துவின் வாக்குத்தத்தை பெற்றால் அநேக புத்திரர்கள் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக மாறுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடிமையையும் அவன் பிள்ளையையும் புறம்பே தள்ளு அப்படின்னு ஆபிரகாம் அந்த ஆகாரை பார்த்து சொன்னார். சாராளை பார்த்து, அடிமை தள்ளிரு, இனிமேல் வேண்டாம், நமக்கு ஒரு பிள்ளை வந்தாச்சு, நம்முடைய புத்திரர், நம்முடைய பிள்ளைகள் இனி இயேசுவின் புத்திரர்கள் என்ற ஒரு காரணத்தினால அப்பவே சொல்லிட்டாரு, அடிமையை புறம்பே தள்ளு. மனசாட்சி உள்ளவங்க யாரும் அப்படி சொல்லுவாங்களான்னு தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஆபிரகாம் பார்த்து, புறம்பே தள்ளு. இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார், நியாயப்பிரமாண சட்ட திட்டங்களை புறம்பே தள்ளு, அதில் அடிமையாகாத. நீ அடிமையாக வேண்டியது இயேசு கிறிஸ்துவின் கிருபைக்கு. கிருபை ஒன்றுதான் உன்னை மீட்க முடியும். எனவே முடிவாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டியது, கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் நம்மை பாவம் மரணம் என்ற பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கி நித்திய ஜீவனை அளிக்கிறது. நம்ம கிறிஸ்துவின் பிரமாணத்தை உள்ள வச்சாச்சுன்னா பாவம் மரணம் இதெல்லாம் நமக்கு கிடையாது. நித்திய ஜீவன் விடுதலை. The law cannot give life or fruitfulness. நியாயப்பிரமாண ஜீவனை கொடுக்காது. இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசமே ஜீவனை கொடுக்கும். லீகலிசம் டஸ் நாட் செட் ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட்ஸ். சில பேர் நினைக்கிறாங்க நம்ம அப்படி ஒழுங்காக டிசிப்ளினாக நியாயப்பிரமாண சட்டத்தின் என்னெல்லாம் சொல்லி கொலை செய்யாதிருப்பாங்க, பொறாமை கொள்ளாதிருப்பாயாக, பொய் சொல்லாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, ஓய்வு நாளை அனுசரிப்பாயாக அப்படின்லாம் சொல்லி அந்த எழுதப்பட்டு இருக்கிறதில்ல, அந்த கட்டளைகளின்படி நம்ம ஒழுங்காக வாழ்ந்தோம்னு சொன்னால் நம்ம பரலோகம் போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்கள் அப்படி தான் நினைக்கிறாங்க. அதாவது லீகலிசம் டஸ் நாட் செட் ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட்ஸ். எப்படின்னா, ஒருத்தன் புகைப்பிடிக்காமல் இருக்கலாம், மதுபானம் அருந்தாமல் இருக்கலாம், சூதாட்டம் ஆடாமல் இருக்கலாம், அல்லது விபச்சாரம் செய்யாமல் கொலை செய்யாமல் இருக்கலாம், பொய் சாட்சி சொல்லாமல் இருக்கலாம், பண்டிகைகளை கொண்டாடலாம், ஆலயத்திற்கு போகலாம், ஆராதனைகளை கலந்து கொள்ளலாம், உபவாச கூட்டங்களை கலந்து கொள்ளலாம், ஓய்வு நாளை அனுசரிக்கலாம், எல்லாம் கரெக்டாக இருக்கும், பைபிள் வாசிக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் அப்படி இருக்கிறவங்க நியாயப்பிரமாண சட்ட திட்டத்தின்படி வாழ்ந்த பரிசேயருக்கு ஒப்பானவர்கள். இந்த பரிசேயர்கள் அப்படி தான் வாழ்ந்தாங்க, வேத சாஸ்திரிகள் அப்படி தான் வாழ்ந்தாங்க. நியாய சாஸ்திரிகள், வேத பாரகர்கள், பரிசேயர்கள் இவர்களாம் நியாயப்பிரமாண சட்டத்திட்ட கைக்குள்ளே வச்சுக்கிட்டு அப்படி கண்டிப்பாக எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவே கட்டாயப்படுத்தினார்கள். நீ என்ன நியாயப்பிரமாண சட்டத்திட்டத்தின் மீறுற, ஓய்வு நாளில் போய் குணமாக்குற, இப்படிலாம் அவங்க எழுத்து பேசுனாங்க. ஏன்னா அவங்களுக்கு கிறிஸ்துவை பற்றி தெரியலை. பாவம், கிறிஸ்துவ அவன் நியாயப்பிரமாண சட்ட திட்டம் தான் அவங்க ஊறி போயிருக்காங்க. எனவே இன்றைக்கும் அநேக கிறிஸ்தவர்கள் இந்த நியாயப்பிரமாண சட்ட திட்டத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துறவர்களைய கிறிஸ்துவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. அவங்க தான் சிலுவையில் அரைஞ்சாங்க இயேசு கிறிஸ்துவை. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அரைஞ்சது யார்? நியாயப்பிரமாண சட்டத்தை கடைப்பிடித்து வாழ்ந்த பரிசேயரும் வேதபாரரும் நியாயசாஸ்திரிகளும் தானே. இன்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைய போகிறோமா? நியாயப்பிரமாண சட்ட திட்டங்களுக்கு அடிமையாக்கி விட்டு கிறிஸ்துவின் அன்பை விட்டு விலகி அவரை சிலுவையில் அறைய போகிறோமா?
தெளிவாக சொல்லுங்க. நீங்கள் எந்த பிரமாணத்திற்கு அடிமை? நீங்கள் எந்த பிரமாணத்திற்கு அடிமை? நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கா, கிறிஸ்துவின் பிரமாணத்திற்கா? வழிபாடு முறைகளிலா, பண்டிகைகள் கொண்டாடுவதிலா, அல்லது கிறிஸ்துவின் அன்பின் பிரமாணத்திற்கு அடிமைப்பட்டு இருக்கிறீர்களா? சிந்தித்து பாருங்கள் எனதருமை கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளே. கலாத்தியர் 6:12 தெளிவாக சொல்லுகிறது, மாமிசத்தின்படி நல்வேஷமாய் காணப்பட விரும்புகிறீர்கள் எவர்களோ அவர்கள் தாங்கள் கிறிஸ்துவின் சிலுவை நிமித்தம் துன்பப்படாதபடிக்கு விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ளுங்கள் போன்ற சட்டத்திட்டங்களை கடைபிடிக்க கட்டாயம் பண்ணுகிறார்கள். ஆமாம், அவங்க மாமிசத்தின்படி நல்வேஷமாக இருப்பாங்க, ரொம்ப பக்தியாக, அப்பா பியோர் கிறிஸ்டியன் மாதிரி தெரியும். அவங்க துன்பத்தை நீங்கள் அனுபவிக்கணும்னு சொல்ல மாட்டாங்க, கிறிஸ்துவின் சிலுவையை நீங்கள் சுமக்கணும்னு சொல்ல மாட்டாங்க, நீங்கள் கிறிஸ்துவுக்காக பாடுபடணும்னு சொல்ல மாட்டாங்க. இந்த உலகத்தில் நீங்கள் ஜாலியாக இருக்கலாம், நீங்கள் விருப்பப்படிலாம் வாழலாம், உங்களுக்கு ஆசீர்வாதங்கிறது, உங்களுடைய செழிப்பு என்பது இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதம் தான், அதுக்காகத்தான் கிறிஸ்து வந்தார் என்று மாறாக போதிப்பார்கள். இப்படி போதிப்பவர்களை வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? கலகக்காரர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், இப்படிலாம் ஒரு கடுமையான வார்த்தையை வேதாகமம் உபயோகிக்கிறது. எனவே இப்படிப்பட்ட கள்ள தீர்க்கதரிசிகளும் கலப்படமான போதத்திற்கும் தயவு செய்து நீங்கள் அடிமையாயிருங்கள். கலாத்தியர் 6:2-6:8 வாசித்து பாருங்கள். பவுல் அப்போஸ்தலன் தெளிவாக அந்த கலாத்திய மக்களுக்கு சொல்லுகிறார், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். உன்னை நேசிப்பதை போல் பிறனையும் நேசிக்க வேண்டும் என்பதுதானே பிரதான கற்பனை. அதை விட்டு மற்றவர்களை நேசிக்காமல் சட்டத்திட்டங்களை கடைபிடித்து ஆலயத்திற்கு போய் ஆராதனை பங்கு கொண்டு பண்டிகைகளை கொண்டாடி உள்ளத்திலே அன்பு இல்லாமல் பிறரை நேசிக்காமல் வாழ்ந்தால் எப்படி மீட்பு கிடைக்கும்? சிந்தித்து பாருங்கள். எனவேதான் கலாத்தியர் 2:19-20 படி வாசித்து பாருங்கள். தேவனுக்கென்று பிழைக்கும்படி நியாயப்பிரமாணத்தினாலே நியாயப்பிரமாணத்திற்கு மரித்து வாழுங்கள். கிறிஸ்துவனுடைய கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஏனெனில் என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே நான் பிழைத்திருக்கிறேன் என்று நம்பிக்கையோடு வாழுங்கள். தேவனுடைய கிருபையை விருதாவாக்காதீர்கள். ஏனென்றால் நீதியானது நியாயப்பிரமாணத்திலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாய் இருக்குமே. பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நீங்கள் இப்படிலாம் போனால் உங்களுக்கு வந்துடும், எல்லாம் நீதிமானாக மாறிடலான்னு சொன்னால் கிறிஸ்து மரிக்க வேண்டிய அவசியமே இல்லையே. எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கடைசியாக உங்களிடம் நாம் வேண்டிக் கொள்வது, நியாயப்பிரமாணத்தை நம்பினால் யூ பிகம் எ டெப்டர் டு தட். நீ கடனாளியாக மாறுற அவனோட கூட இந்த நியாயப்பிரமாணத்திற்கு அடிமையாகிறார். நியாயப்பிரமாணத்தை நம்பி கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையை இழக்கப் போகிறீர்களா? கிருபையின் ஐஸ்வர்யம், இரக்கத்தின் ஐஸ்வர்யம், மகிமையின் ஐஸ்வர்யம், ஞானத்தின் ஐஸ்வர்யம், அளவற்ற ஐஸ்வர்யம், இவைகளை திருடி செல்லுகின்ற இந்த நியாயப்பிரமாணத்தை நம்புகிறீர்களா? அல்லது கிறிஸ்துவுக்குள் அடங்கியிருக்கும் பூரண பொக்கிஷத்தை, தேவத்துவத்தின் பரிபூரணத்தை நம்புகிறீர்களா? லூக்கா 7:44 ஆண்டவர் சொல்றாருல, எவனுக்கு அதிக அன்பு செய்கிறாரோ அவனுக்கு அதிக பாவங்கள் மன்னிக்கப்படும், எவனுக்கு அதிக பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதோ அவன் அதிக அன்பு செய்வான். குறைவான பாவம் குறைவான அன்பு, குறைவான அன்பு குறைவான பாவங்கள் மன்னிக்கும். எனவே அதை கடைப்பிடித்து நாம் புளிப்புள்ள கொஞ்சம் மாவு பிசைந்த மாவு அனைத்து உப்பு பண்ணும். கவனமாக இருங்கள். One wrong person infects the entire church. ஒருவராவது இப்படிப்பட்ட தவறான போதைகளுக்கு அடிமையாகி கிறிஸ்துவின் பிரமாணத்தை விட்டு விலகினால் இந்த சபையை பாதிக்கப்படும், இந்த சமுதாயம் பாதிக்கப்படும். அதனால்தான் இன்னைக்கு கிறிஸ்துவம் வளரவில்லை. அன்பின் பிரமாணம் இல்லை, அன்பின் பிரமாணம் இருதயத்தில் எழுதப்படவில்லை, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக வாழவில்லை. தயவுசெய்து சிந்தித்து பாருங்கள். நியாயப்பிரமாணமா கிருபையா, எது வேண்டும்? சிந்தியுங்கள், தீர்மானியுங்கள், செயல்படுங்கள். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இயேசுவுக்கே புகழ். வாழ்க இயேசுவின் நாமம், வளர்க உங்கள் பற்று. ஒரு பாடலை பாடி இந்த செய்தியை முடிப்போம். உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் எது உண்டு?
தேவையெல்லாம் நீதானையா, ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. இதய கண்மலை நீதானையா, உரிய பங்கும் நீதானையா. இதய கண்மலை நீதானையா, உரிய பங்கும் நீதானையா. எப்போதும் உம்மோடு இருக்கின்றேன், தப்பாமல் என்னை நீர் தாங்குகிறீர். எப்போதும் உம்மோடு இருக்கின்றேன், தப்பாமல் என்னை நீர் தாங்குகிறீர். ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. உம்மோடு வாழ்வதே என் பாக்கியம், உமது அருளே உயிர் துடிப்பு. உம்மோடு வாழ்வதே என் பாக்கியம், உமது அருளே உயிர் துடிப்பு. உமது விருப்பம் போல் நடத்துகிறீர், உம்மாலே மகிமையை அடைந்திருப்பேன். உமது விருப்பம் போல் நடத்துகிறேன், உம்மாலே மகிமையை அடைந்திடுவேன். ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. உலகில் வாழும் நாட்களெல்லாம் உமது செயல்கள் சொல்லி மகிழ்வேன். உலகில் வாழும் நாட்களெல்லாம் உமது செயல்கள் சொல்லி மகிழ்வேன். உம்மை
அடைக்கலமாய் கொண்டுள்ளேன். உம்மையே நம்பி வாழ்ந்திருப்பேன். உம்மைத்தான் அடைக்கலமாய் கொண்டுள்ளேன். உம்மையே நம்பி வாழ்ந்திடுவேன். ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. என் ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர